ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள், அதனால நம்மளுக்கு என்னென்னா பெனிஃபிட் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த க்ரீமு நம்ம முகத்துக்கும் சரி ஃபுல் பாடிக்கு கூட நம்ம குளிக்கும் போது அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறணும். ஒரு தண்ணியில் கழுவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிட்டு இருக்கும். அது தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்துக்கோ. 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அரிசி. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாக்கா க்ரீமு ஜாஸ்தி பண்ணலாம். இது ஒரு 15 நாளைக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். இதை செஞ்சு நான் ஃபுல் பாடிக்கும் சரி முகத்துக்கும் சரி நான் போட்டு ஆன பிறகு தான் எனக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது. அதனால தான் இந்த மெத்தடை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து அரிசியில் நம்மளுக்கு ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது. உளுந்து அரிசியோடு இன்னும் நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி நம்ம இருக்கிற கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சாதாரண நம்ம வெறும் கையிலே அரைச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே உளுந்து எவ்வளோ அரைச்சி நம்ம அதை எடுக்கும் போது நம்ம கையெல்லாம் வெள்ளை ஆகிடுது. அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டு உளுந்து கொடுக்குது. அடுத்து கஞ்சி தண்ணி. நீங்கள் காலையில் வடித்த நைட்டு வடித்த கஞ்சி தண்ணி வேண்டாம், காலையில் வடித்த கஞ்சி தண்ணி அது வடித்து வச்சிட்ட பிறகு ஒரு 2-3 ஹவர் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இது மேலே இருக்கிற தண்ணி இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த அடியில் இருக்கிறது கெட்டியாக இருக்கிறது தான் நம்ம இது மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கஞ்சி தண்ணி ஸ்கின் நல்லா சாஃப்டாக பண்ணி நல்லா ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக ஷைனிங்கும் கொடுக்கும். அது இல்லாமல் இதில் நம்ம சேர்க்கறது அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய சைஸ் எடுத்துக்காதீங்க. இது தோலெல்லாம் சீவிட்டு இதை பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து அரைக்கும் போது இது உருளைக்கிழங்குனால நம்மளுக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிற அந்த மார்க்கெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணும். அது இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் சேர்க்கறது கத்தாழை. நீங்கள் ரெடிமேடாக அலோவேரா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் கத்தாழை நீங்கள் போட்டு இதில் இந்த தோலெல்லாம் சைடில் சீவிட்டு இது எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொத்த பொருளை சேர்த்து நம்ம அரைச்ச பிறகு லாஸ்ட்டில் இது முக்கியமான பொருள் ஒன்று இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அது விட்டமின் இ கேப்சூல். அது நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அலோவேரா நம்ம ஸ்கின் சாஃப்ட் இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். அது நம்ம சீக்கிரம் நம்ம போடுற எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் ஃபேஸ் க்ரீமும் சீக்கிரம் நம்மளுக்கு காயாது. இது நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்கின்னில் தான் அப்புறமா காயும். அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது எப்படி ஒரு க்ரீமாக இல்லை பாடிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிழங்க நல்லா சீவி இந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி தோலை சீவிட்டு இதை நல்லா கழுவிக்கலாம் தண்ணியில். அடுத்து இந்த கத்தாழை இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த முள்ளெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கத்தாழை கழுவிக்குங்க. நீங்கள் கத்தாழை எடுக்கும் போது இங்கே கட் பண்ணி நம்ம எடுக்கும் போது ஒரு எல்லோ கலராக வரும். அந்த எல்லோ கலர் இருந்துச்சுனாக்கா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா அது முகத்தில் போட்டாக்கா ரொம்ப அலர்ஜி மாதிரி கொடுக்கும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது மேலே இருக்கிற தோல் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கினா நல்லா ஈஸியாக நம்ம அலோவேரா எடுத்துக்கலாம். நீங்கள் பாதி 2ஆக கட் பண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் எப்படி நைஸாக சீவிட்டோம்னா இப்போ நான் இது மிக்ஸி ஜாரில் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி
லைட்டாக இந்த மாதிரி சீவனோம்னா இந்த மாதிரி பீஸ் வருது. இது வந்து நீங்கள் ஒரு 2 தண்ணியில் கழுவிக்கணும், அப்படியே போட்டுறாதீங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஃபுல் பாடி குளிக்கும் போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் நான் இது ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இது 15 நாளைக்கு காலையில் சாயங்காலம் அதை நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் 3 டைம் இது யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி 3 டைம் கிடைக்கல யூஸ் பண்ணுறதுக்குனாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணி அப்புறமா உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் முகத்தை வீடியோ எடுத்து இல்லை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறதுக்கோ ஒரு 3 மாதம் இல்லை 1 மாதம் கழிச்சு நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுருந்த அலோவேரா ஜெல்லு தண்ணி ஊற்றி கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கழுவி எடுத்து இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அடுத்து வந்து இப்போ அதுக்குள்ளேயே ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சிடுறேன். ஏன்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் கொஞ்சம் தண்ணி வித நல்லா சூடான பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் அரைச்சிருந்தாலும் நம்ம அதில் போட்டு ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சர் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு அலோவேரா போட்டுக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இன்னொரு பாத்திரத்தில் இப்போ அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ண பிறகு இன்னொரு பாத்திரத்தில் இதில் வைக்கணும். அது வரைக்கும் இது நல்லா சூடாகட்டும். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு இது நல்லா கழுவிட்டேன். இது தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இதுவும் நான் மிக்ஸி ஜாரில் அடுத்து வந்து இதில் இருக்கிற அரிசி இது தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியோட மிக்ஸி ஜாரில், ஏன்னா அலோவேராவும் போட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோட மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 டீஸ்பூன் நான் எடுத்துருந்துக்கு எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு வரும். அடுத்து வந்து உளுத்தப்பருப்பு, அதுலேயே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த உளுந்தும் இந்த தண்ணியோடு இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு தான். அந்த தண்ணி வேண்டாம்னு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து அதில் நம்ம சேர்க்க வேண்டியது கஞ்சி தண்ணி. பாருங்கள், இப்போ இதில் அரிசி, உளுந்து, உருளைக்கிழங்கு, அலோவேரா ஜெல்லு போட்டிருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு வந்து கஞ்சி தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கிறது கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனு 3 டீஸ்பூன் அளவுக்கு கஞ்சி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வடித்து ஒரு 2 ஹவர் கழித்து நீங்கள் பாருங்களேன், கஞ்சி தண்ணி அவ்வளோ கெட்டி ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கஞ்சி தண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பாடிக்கு நீங்கள் குளிக்கும் போது வாரத்தில் ஒரு 2 நாள், வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் குளிக்கிறது எடுத்துக்கினீங்கன்னா உங்கள் ஃபுல் பாடியை ஃபுல் நீங்கள் சோப்பெல்லாம் போட்டு உங்கள் பாடி ஃபுல் நல்லா உடம்பெல்லாம் கழுவின பிறகு லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் போது
ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுருந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா அரைச்சிக்கினீங்கன்னா உடம்பு பூரா இந்த மாதிரி வடிகட்டுறத வேண்டாம். ஏன்னா இது க்ரீம்காக நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு அந்த வாரத்தில் 2 நாளோ இல்லை வாரத்துக்கு 3 தடவை அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஃபுல்லு உங்கள் உடம்பு பூரா ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு விட்டு அப்புறமா உங்கள் உடம்பை நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவிடுவாங்களே, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா இப்போது முகத்தில் கை வச்சாலும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் பாருங்களேன், முகத்தில் கை வச்சாலும் அப்படியே என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது ரஃப்பாக நம்ம ஸ்கின்னு. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக நைஸாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இது இன்னொரு கூட தேவையான கூட மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா இதை அரைச்சி இந்த ஃபுல் ஜூஸ் எல்லாம் இதில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை ஒரு நாள் விட்டு ஒன்றா இந்த மாதிரி ஃபுல் உடம்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் முகத்தை நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு 1 மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசமாக தெரியுதுன்னு. அப்புறம் 3 மாதம் கழிச்சு நீங்கள் கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 டைம் நீங்கள் யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா 2 டைமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருக்கும். இதில் போட்டுக்கிறது அத்தனை பொருளும் நம்ம ஸ்கின்னும் சரி நம்ம பாடியும் சரி நல்லா ஸ்மூத்தாக முகத்தில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் மார்க்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸு, நம்ம ரொம்ப கருப்பாக இருந்தாலும் நம்மள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கலர் ஒயிட்டாக பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் சூப்பரான பெனிஃபிட் தான் இதில் கிடைக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி பொருளுங்க போட்டு இது நான் ஒரு ஃபேஸ் க்ரீமுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல் பாடிக்குன்னா சேம் இதே மாதிரி தான் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுல் பாடிக்கு வாரத்தில் 3 டைம் ஒரு நாள் நீங்கள் குளிச்சு பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இப்போ இது நான் டபுள் பாயில் மெத்தடில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சதை நீங்கள் டைரெக்டாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு அது தண்ணி சூடு ஏறும், இதில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாம் இதாகும். இது நல்லா ஒரு கெட்டி போயிடலாம். தண்ணியாக இருக்கும்போது அது கெட்டியான இதுக்கு வரணும். அப்போ நம்ம எடுத்து இறக்கி ஆற வச்சிடலாம். அப்புறமா தான் இதில் விட்டாமின் இ கேப்சூலு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும், கட்டியாகவும் ஓடக்கூடாது. சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கும் அது லைட்டாக கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு. இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் இதான பிறகு இந்த மாதிரி. இப்போ இது ஆறின பிறகு திரும்பி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இதை வடிகட்டிக்க போகிறோம். நல்லா ஆறின பிறகு வடிகட்டிட்டு மறுபடியும் இதில் அலோவேரா ஜெல்லு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நீங்கள் கத்தால அரைச்சி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அதே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடிமேட் அலோவேரா கொஞ்சம் இதில் சேர்த்துக்க போகிறேன். விட்டாமின் இ கேப்சூல். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் குளிக்கிறதுக்கும் நான் இதிலேயே எடுத்து வச்சுக்குவேன். ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி, வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜிலே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் இடத்துல ஃப்ரீசரெல்லாம் வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் க்ரீமு எவ்வளோ வேணும் அவ்வளோ 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாக்கா அதில் இருக்கிற இந்த மாதிரி க்ரீம்ஸ் வரும். இது வந்து நம்ம ஃபுல் பாடி இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்து ஒரு பாட்டில்லையோ ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு உங்களுக்கு ஃபுல் ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு 15 நாள் தேவையாளுக்கு தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறதுக்கு ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா இதில் க்ரீமுக்கும் 2 in 1 மாதிரி க்ரீமுக்கும் எடுத்துக்கலாம், நம்ம ஃபுல் பாடிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு பாக்ஸில் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் குளிக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிட்டு பிறகு ஃப்ரீசரில் வைக்கிறீங்க, நார்மல் இடத்துல வைங்க.
இப்போ அடுத்து வந்து இப்போ நான் இது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். திரும்பியும் ஸ்ட்ரெயினர் பண்ணி இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ரெடிமேடு அலோவேரா ஜெல்லு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு அது ஃபுல்லாக அரியறதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம அலோவேரா ஜெல் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் வர இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா எடுத்துருக்கிறேன். அப்படி நம்மளுக்கு இன்னும் அது க்ரீம் இதுக்கு வரலனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டில் இருக்க கத்தாழை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது கூட நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேட் கத்தாழை தான் போடணும் இல்லை. அடுத்து வந்து இதில் விட்டாமின் இ கேப்சூல் ஒரு 2 சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த க்ரீம் வந்து எனக்கு 15 நாளைக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 2 டைமு எடுத்துக்கிறேன். இப்போ 2 விட்டாமின் இ கேப்சூல் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கழிச்சுக்கும் போது ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்கும் இது பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்படி வரலனாக்கா நீங்கள் இந்த மாதிரி அலோவேரா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தாலும் சரி க்ரீன் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நைட்டில் தூங்கும் போது நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நைட்டு நான் போட்டு கழுவணும் முகத்தைனாக்கா நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலையில் ஒரு ட்ரிப்பு நைட்டு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டைமிங் ஒரு நாளைக்கு 3 டைம் கூட அப்ளை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சூப்பரான ஃபேஸ் ஒயிட்டிங்கு நம்மளுக்கு வெள்ளையாக பண்ணி கொடுக்குறது. அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்க அந்த மார்க்கு நம்ம முகம் ரஃப்பாக இருக்குது நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரே க்ரீமு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நான் குளிக்கும் போது இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஃப்ரீசரில் நார்மல் இடத்துல. ஏன்னா குளிக்கும் போது இது நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ஒரே ட்ரிப்பு நம்ம செஞ்சு வச்சுக்கணும்னா ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ஒன்றும் கிடாது. இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். கை எதை யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பாருங்கள் க்ரீம் போல். நைட்டும் காலையிலேயும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டைமிங் தான் ஒரு நாளைக்கு 3 டைம் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது காலையிலேயும் நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு இது 2 வாரத்துக்கு இந்த க்ரீமு வருது. எல்லா பொருளும் முக்கியமான பொருளெல்லாம் போட்டு அரைச்சி இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அப்படி நீங்கள் குளிக்கும் போது ஒரு 10-15 நிமிஷம் உங்கள் உடம்புல அது ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு இது வந்துட்டு நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் உங்கள் முகத்தில் இருக்கணும். இருந்த பிறகு அது லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் போய் உங்கள் முகத்தை கழுவிக்கலாம் நார்மல் தண்ணியில். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போத்துக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இது போட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த மாதிரி 3 மாதமாக நீங்கள் கண்டினியூவாக இது ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு 3 டைம் போட முடியலனாக்கா 2 டைமாவது ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பரான பெஸ்ட்டு பாடி வாஷும் ஃபேஸ் க்ரீமும் நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.